என்னதான் நான் மாத்திரைகள் எடுத்துக்கிறேன், என்னோட தைராய்டு கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஆனால் வெயிட்டை குறைக்க முடியலை, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்குது, ஸோ இது கூட முடி கொட்டுதல் மாதிரியான பிரச்சனைகளும் வந்து இருக்குது, தோல் வந்து எனக்கு ரொம்ப ட்ரையாக வந்து இருக்குது, கை கால்லாம் எப்போவுமே சில்லுன்னு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் ஆல்ரெடி எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோட இந்த ஒரு 5 மூலிகையும் அன்றாடம் உங்கள் உணவில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் முதல் மூலிகை என்ன அப்படின்னா மரமஞ்சள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா குக்லு. இந்த குக்லு அப்படிங்கிறது ஒரு பிசின் வகையை சேர்ந்தது. இது நம்ம உடல் எடையை வந்து குறைக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு இதை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து இது சரி செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாயுருவி. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிற்றரத்தை. அடுத்ததாக வந்து முள்முருங்கு. ஸோ இந்த முள்முருங்கு அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னே வந்து சொல்லலாம். கல்யாண முருங்குங்கிற இன்னொரு ஒரு பேரும் இருக்குது. ஸோ இந்த மூலிகைகள்லாம் எனக்கு வந்து தனித்தனியாக வாங்கி எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க தைரக்ஸ் கேப்சூல்ஸை வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்தது தான் வந்து தைரக்ஸ் கேப்சூல்ஸ். இதை ரெகுலராக நீங்கள் வந்து உணவுக்கு அப்புறமா 2 கேப்சூல்ஸ் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய தைராய்டு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். முக்கியமாக உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும்.